வணக்கம் தோழர்களே. TN2026 அப்படின்னு ஒரு டீசர் வெளியாயிருக்கு, ஒரு படத்துடைய டீசர். அதை பார்த்த உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய விசிலடிச்சாங்குஞ்சுங்கள்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க, பதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, தன் ரேஞ்சுக்கு திமுகவினுடைய சதி அப்படின்னு ஒரு படத்துடைய டீசரை பார்த்து பயந்து நடுங்கி கதறி இருக்கிறாரு. என்ன நடக்குது தோழர்களே? TN2026 அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. வர 10ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை எடுக்கிறவங்க யார் அப்படின்னா, கண்ணன் ரவி அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, தீபக் ரவி கோ ப்ரொடியூசரா இருக்கிறாரு. அவங்களுடைய படத்தை போட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்துடைய கதை வசனம் அதெல்லாம் எழுதுனது யாருன்னா தம்பிராமையா. தம்பிராமையாவுடைய பையன் உமாபதி தம்பிராமையா தான் இந்த படத்தை இயக்குறாரு. புரியுதுங்களா? தம்பிராமையா கதை, உமாபதி தம்பிராமையா அந்த படத்தை இயக்குறாரு. கண்ணன் ரவி அப்படின்றவர ப்ரொடியூசரா இருக்காரு. இந்த படம் இப்படித்தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல யாரெல்லாம் முக்கியமான கேரக்டர்னா, நட்டு நடராஜன் நடிச்சிருக்காரு, தம்பிராமையா நடிச்சிருக்காரு. தம்பிராமையா என்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு தெரியுமா? புசி ஆனந்த் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு தம்பிராமையா. நட்டு நடராஜன் விஜய் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி, சிரிப்பு நடிகர் கிங்ஸ்லி இருக்காரு இல்லையா, அவரு நாம் தமிழர் சீமான் கேரக்டர் நடிச்சிருக்காரு. வேற லெவல்ல சதைச்சு விட்டுருக்காங்க, சதைச்சு விட்டுருக்காங்க. நீ எப்படி ஆளலாம் அப்படின்னு கிங்ஸ்லி பேசும்போது சீமானே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போறாரு. அப்படி ஒரு ஜாலியா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு அரசியல் படமாக இந்த படம் வரும் நம்புறோம். MS பாஸ்கர் உட்பட பல கேரக்டர்ஸ், தமிழ்நாட்டினுடைய அரசியல் கேரக்டர்ஸ் உள்ள வந்து இறங்கி அடிக்கிறாங்க இந்த படத்துல. அதுல ஓம் சக்தி பராசக்தி அப்படின்லாம் வருது. டீசர்ல முழுசா வரல, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு வருது. இதெல்லாம் விஜய் அண்ணா கத்து கொடுத்தது. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு அந்த வசனம் எல்லாம் வருது. ஆக 2026 நடக்க இருக்கிற இந்த அரசியல் சூழல், இந்த அரசியல்ல நடக்கிற காமெடி நையாண்டி எல்லாமே உள்ள வச்சு சதைச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாவும் நெகட்டிவாவுங்க. ஒரு நல்ல படம் தமிழ் சினிமால வர்றது அப்படின்றது வரவேற்கப்பட வேண்டியது. இதுக்கு இடையில தான் நம்ம ஆதவர்ஜுனா கதறி இருக்காரு. ஆதவர்ஜுனாட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க, என்னங்க இப்படி ஒரு படம் வருதே அப்படின்னு. வழக்கம் போல ஆதவர்ஜுனா கதற ஆரம்பிச்சிட்டாரு. எங்க தலைவருடைய டீசர் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க தெரியுமா? 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்களாம் இவங்க தலைவருடைய டீசர். கிழிச்சது. போன ஜனநாயகன் படத்துடைய டீசர் வெளியிட்ட போது அதே காலகட்டத்தில் பராசக்தி படம் டீசர் வெளியாகுது. பராசக்தி படம் பல லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டே போனாங்க. இது முக்கிட்டு நின்னுச்சு. அவ்வளவுதான் அண்ணன் விஜய்க்கு மரியாதை தமிழ்நாட்டுல. அதனால 15 கோடி பேர் வருவாங்க, 25 கோடி பேர் பார்ப்பாங்கன்றதெல்லாம் விட்டுறணும். அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் எங்க அண்ணன் அப்படின்றதெல்லாம் நிறுத்திக்கணும். எங்க தலைவருடைய டீசரே வந்து 10 கோடி பேர் 15 கோடி பேர் பார்ப்பாங்க. இதாவது பரவாயில்லங்க. அடுத்து சொல்றாரு, அவரை கேவலப்படுத்துறதுக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. வெறும் டீசரை பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த படத்தை கேவலப்படுத்துறதுக்காகவே எடுக்கிறாங்க, எங்க தலைவரை அசிங்கப்படுத்துறாங்க, அதுக்காகவே இந்த படம் எடுக்கிறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவி தாங்க இந்த படம் பாக்குது, இப்படி செய்யுது. ரெட் ஜெயண்ட் மூவி தாங்க இந்த படத்தை எடுத்தது அப்படின்றாங்க. பாருங்களேன், பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்கு ரெட் ஜெயண்ட யூஸ் பண்ணி எல்லா படமும் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கும். எல்லா நடிகைகளும் சைன் பண்ணணும். சைன் பண்ணலன்னா அவங்க அந்த நடிகைகளை ஒழிச்சிருவாங்க. இவங்களுக்கு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி திமுகவை பார்த்து நடுங்கி பயந்து அஞ்சி ஓடி ஒழிகிற இந்த கும்பலுக்கு ஆளுகிற திமுக மேல எல்லா வழியும் போட்டே பழக்கப்பட்டாங்க. கண்ணமுடி தூங்கினா கூட திமுக பார்த்து பயம் இந்த ஆதவர்ஜுனாக்கெல்லாம். அதுலயும் ஆதவர்ஜுனாவுடைய வில்லிவாக்க தொகுதியில மொத்த திமுகவை இறங்கி களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அரண்டு போயிருக்கிறாரு. வேற லெவல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சருடைய மகள் வந்து களத்துல நின்று அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மிரண்டு போயிட்டாரா ஆதவர்ஜுனா. பர்சனலா முதலமைச்சருடைய மருமகனுக்கு இவருக்கு ஏதோ லடாய் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அதுல அவர் இறங்கி இவனை காலி பண்ணணும் முடிவு பண்ணி உள்ள இறங்கி வேலை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்து போன நடுங்கி போன இவரு ஒரு படத்தோடைய டீசரை பார்த்து இது ரெட் ஜெயண்ட் மூவி தான் எடுத்ததுன்னு சொல்றாரு. ஏங்க, ரெட் ஜெயண்ட் மூவிக்கு வேற வேலையே இல்லையா? எந்த படம் கொடுத்தாலும் எடுக்க போறாங்க, வைக்க போறாங்க, அது வேற. இன்னும் சொல்ல போனா உங்க படத்தையே சன் டிவி தானே வாங்குச்சு. ஜனநாயகன் படத்தையே காசு கொடுத்து சன் டிவி தானே வாங்குச்சு. நீங்க யோகியமான அரசியல் பண்றவங்களா இருந்தா எங்க எதிரிகள்கிட்ட நாங்க விற்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. அங்கதானே வித்தீங்க. பல OTT நிறுவனங்கள் கேட்ட போது மாட்டேன்னு சொல்லிவிட்டு சன் டிவியிட ஓடி போய் காலில் விழுந்து வித்தீங்களே. இது திமுகவினுடைய சூழ்ச்சி. யாரு தும்முனா கூட திமுக சூழ்ச்சின்றுவாரு. இது திமுகவினுடைய சூழ்ச்சி. இந்த படமே வேணும்னே எங்க தலைவர் பெயரை கெடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு அடிக்கிறாரு. முதல்ல அவனை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சன் பிக்சர்ஸ் எடுக்கல, ரெட் ஜெயண்ட் எடுக்கல. இந்த படத்தை எடுக்கிறவர் கண்ணன் ரவி அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. அவங்களுடைய பையன் தீபக் ரவி வந்து அந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசரா இருக்கிறார்.
இவங்கெல்லாம் எடுக்கிற படத்தை அப்படியே கொண்டு போய் எங்க போறாரு? திமுக போறாரு. அதுல இன்னொரு கேள்வி கேட்டாரு பாருங்க, அரசியல் படம் வரக்கூடாதுன்னா இந்த படம் மட்டும் எப்படி ரிலீஸ் ஆகுது? அப்ப ஜனநாயகனுக்கு திமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து எதிர்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! முதலமைச்சர் நேரடியாக ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண விடாத கூட்டத்தை பார்த்து பாஜக இப்போது சென்சார் போர்டையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சவர் முதலமைச்சர். ஆனா இந்த பீஸுங்க எப்பயுமே திமுக மேலதான் பழி போடுங்க. இந்த பட டீசர்லையும் கூட அது ஜனநாயகன் படத்தை ஓட விடாது கூட திமுக காரணம் கூச்ச நாச்சம் இல்லாம, அசிங்கமே படாம, அரசியல் தெளிவில்லாம, கார்பரேட் கிரிமினல் தனமா இந்த பீஸ் பேசுது. இதெல்லாம் அரசியல அனாதையாக்கி தூக்கி எறியணும். விஜயா கூட மன்னிச்சு விட்டுருங்க, முதல்ல ஆதவ காலி பண்ணி தூக்கி எறியணும். அவ்வளவு பெரிய கிரிமினல் அவன். ஜனநாயகன் படத்தை ஓட விடல, ஜனநாயகம் படம் அரசியல் படம்ன்றாலும் ஓட விடல. இதை மட்டும் மாத்திரம் எப்படி ஓட விடுறீங்க? 10ஆம் தேதி எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜனநாயகன் படம் அரசியல் படம்ன்றக்காக ஓட விடலாம் கிடையாது. அதுதான் பகவந்த் கேசரின்னு ஆல்ரெடி ஓடிடியில கிடைக்க அந்த படம். நீங்க ரீமேக் பண்ணிருக்கீங்க, பிரச்சனை அங்க இல்ல. பாஜக உங்களை போட்டு பார்த்து உங்களை அவங்க பட்டியல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, உங்க கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க போட்ட பிளான்ல நீங்க சிக்கிருக்கீங்க. ரெண்டாவது விஷயம், அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இதுல கடற்படை சார்ந்த சில விஷயங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சில பொருள்கள்லாம் வந்து பயன்படுத்திருக்காங்க, கடற்கரை சார்ந்த சில சின்னங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதனால நாங்க அதெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்கோன்றதா அவங்க சொன்ன சார்ஜ். ஆனா உண்மையில பாஜக இவர்களை பணிய வைக்க பாக்குது. அதான் உண்மையானது. அதை சொல்றதுக்கெல்லாம் முதுகெலும்பு வேணும். கோழைகளுக்கும் தொடர்நடிகளுக்கும் அது வராது. அதனால அண்ணன் விஜய்க்கெல்லாம் அது வராது. ஆதவர்ஜுனா போன்ற கிரிமினல்கள்லாம் திசை திருப்புற வேலையவே மொத்தமா பார்த்துட்டு இருப்பானுங்க. இதனால இந்த படத்தை நான் சொல்றேன், இது பத்திர அரசியல் படம். அங்க சொன்ன காரணம் வேற, இங்க சொன்ன காரணம் வேற. அதனால இந்த படம் 10ஆம் தேதி எப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த பராசக்தி படமே ஒரு நாள் தான் ஓடிச்சு, இந்த படம்லாம் அரை நாள் கூட தாங்காது. இது எவ்வளவு பெரிய திமிருத்தனம், கொழுப்படுத்தனம். நான் கேட்கிறேன், நீ யாரு எல்லாத்தையும் டிசைட் பண்றது தமிழ்நாட்டுல? இந்த படம் அரை நாள் தான் ஓடும், இந்த படம் 1/4 நாள் தான் ஓடும், இந்த படம் ஓடாது. நீ யாரு? நீ ஏன் ஒரு நீச்சல் சொல்லி கொடுக்குற ஒருத்தனா இருந்து மார்டின் லாட்டரிக்காரருடைய பொண்ணை பிராக்கெட் போட்டு தூக்கி லவ் பண்றேன்னு ஏமாத்தி அதை கல்யாணம் பண்ணி சொத்தை பிரிச்சு வாங்கி கோடீஸ்வர போர்வையில கார்ல போயிட்டு திர்ற இல்லையா? நீங்க எல்லாம் பேசலாமா? நேர்மையை பத்தி, நீதியை பத்தி, ஒழுங்க பத்தி. இந்த படம் ஓடாது, இந்த படம் ஓடுன்னு பேசலாமா? கிரிமினல் தனம்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள செல்லாது மிஸ்டர் ஆதவர்ஜுனா. நீங்க 1000 விஷயம் பேசினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தமா செல்லா காசா இருப்பீங்க. இந்த படத்தவே திமுகவும் பாஜகவும் சேர்ந்து எடுக்கிறாங்களாம். இந்த படத்தை TN 2026 படத்தவே பாஜகவும் திமுகவும் சேர்ந்து எடுக்கிறாங்களாம். டேய் கிரிமினல், நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு கையை கட்டிட்டு அப்படியே இருக்குமோ அப்படின்றதுக்கு நாங்க ஒன்னும் தாவேக்கா தற்குறிங்க இல்ல. உன்ன மாதிரி எத்தனையோ கிரிமினல்ஸ் எல்லாம் போடனில் அடிச்சு ஓட விட்டுருக்கோம். இங்க வந்து உட்காந்துட்டு அரசியல் பேர்ல உருட்டலான்னா டெபாசிட் வாங்காம அசிங்கப்பட்டு ஓட வேண்டியது வரும். பாத்துருந்துக்க, எம்புட்டு பணம் செலவழிச்சாலும் உன்னை காலி பண்ணிட்டு உட்கார வைப்போம். அரசியல் அனாதையாக்கி கூப்பில உட்கார வைப்போம் நாங்க. அதனால ஒரு படம் வந்துச்சுன்னா அதை சம்பந்தமா பார்த்துட்டு சொல்றீங்கன்னு சொல்ற பெருந்தன்மைத்தனம் வனத்துக்கிட்ட தான் அரசியல் நிக்க முடியும். ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இந்த படத்தை எடுத்தது பாஜக திமுகவும் கூட்டணி சேர்ந்து எடுத்தாங்கன்றத உருட்டு வெல்லாம் விடு. உங்க தலைவனை துவச்சு தொங்க போட போறாங்க, உங்க தலைவனை காலி பண்ண போறாங்கன்னு தான் எனக்கு படுது. அப்படி காலி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு சீன்ல ஒருத்தன் முடிக்கப்பட்டான் அப்படின்னு சந்தோஷமா போகலாம். நமக்கு என்னங்க, அரசியல கிள்ளுக்கிறையா விளையாட்டா பாக்குற யாரா இருந்தாலும் தூக்கி வீசப்பட வேண்டியவர்கள். ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டின் அரசியலை கேலி கூத்தாக்கி போற இடத்துல பூரா எல்லாரையும் சாவடிச்சு தாலி அறுத்து அதுக்கு ரவுடித்தனம் பண்றதுக்கு 10 பேரை களத்துல இறங்கி விட்டு போற வரீங்க பூரா ஆளுக்கு ஆளு அசிங்கமா பேசிக்கிட்டு ஒரு தற்கொலை கும்பலை உருவாக்கிக்கிட்டு நீங்க எல்லாம் அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. ஓரமா ஓடி போயிருங்க. படம் மட்டும் உங்களை வச்சு செய்யற படமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல வேற லெவல் படமா இருக்கும். என்னத்த பண்றது, ஒரு டீசருக்கே பயந்து ஓடுற கும்பலை வச்சுக்கிட்டு